ஃப்ரிட்ஜில் இருந்த கடைசி மாம்பழத்தை யார் சாப்பிட்டது? இது ஒரு குற்றம். நான் கண்டிப்பாக விசாரணை செய்ய போகிறேன். நேற்று குளிர்சாதன பெட்டிக்கு அருகில் காலடி சத்தம் கேட்டது. தட்டு நகர்த்தப்பட்டிருந்தது. கரண்டியும் காணாமல் போயிருந்தது. எனக்கு உங்கள் மேல்தான் சந்தேகம் இருக்கின்றது. அப்பா, அம்மா, என்ன பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள்? மாம்பழத்தை காணவில்லை மகளே. ஆனால் அப்பா தனக்கு எப்போதும் மாம்பழம் பிடிக்காது என்று சொல்வார் அம்மா. ஓஹோ, இப்பொழுது 2 பேரும் என் மீதே குற்றம் சாட்டுகிறீர்களா? அந்த மாம்பழங்களை வாங்கி வந்து குளிர்சாதன பெட்டியில் அடுக்கி வைப்பதே நான் தான். அதை எடுத்திருந்தால் நான் பெருமையுடன் சொல்லியிருப்பேன். மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை மகளே. அப்படியெனில் நீங்கள் சாப்பிடவில்லையா? இங்கே பாருங்கள். ஆமாம், இதில் மாம்பழ கரை இருக்கின்றது. ஆனால் இது எப்படி வந்தது என்று எனக்கு தெரியவில்லையே. ஓ அப்பா, அப்பொழுது அந்த மாம்பழத்தை நீங்கள் தான் சாப்பிட்டிருக்கிறீர்களா? அன்னைக்கு நாங்கள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக தான் நீங்கள் பொய் சொல்லியிருக்கின்றீர்கள். ஏன் அப்பா இப்படி பண்ணுகிறீர்கள்? உங்களுக்கு வேண்டுமெனில் நீங்கள் சாப்பிடுங்கள். இல்லை மகளே, எனக்கு மாம்பழம் பிடிக்காது. அப்பா, அன்று ஒரு நாள் 2 மாம்பழம் இருந்தது. ஆனால் நாங்கள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக நீங்கள் அதை சாப்பிடாமல் விட்டுவிட்டீர்கள். இன்று ஒரு மாம்பழம் தான் இருந்தது. உங்களுக்கு பசித்தது என்பதற்காக அந்த மாம்பழத்தை நீங்கள் உண்டுவிட்டீர்கள். இனிமேல் இப்படி இருக்காதீர்கள் அப்பா. எப்பொழுதும் உங்களுக்கு வேண்டுமெனில் கேட்டு சாப்பிடுங்கள். எங்களுக்காக நினைத்து நினைத்து நீங்கள் எப்பொழுதுமே சாப்பிடாமல் இருப்பது, வேலை செய்து கொண்டிருப்பது பிடிக்கவில்லை அப்பா.